ஹலோ விவேஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஆலோ பிரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆலோ பிரிக்ஸ் கம்பெனி புதுசாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க மிஷினு பழசு வாங்கலாமா புதுசு வாங்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுறோம். அப்படியே செகண்ட் ஹேண்ட்ஸ் நம்ம வாங்குறதா இருந்தால் என்ன பார்க்கணும், மிஷினில் என்னென்ன லிப்பர் வரும், நம்ம செக் பண்ணும்போது என்னென்னத்தையும் பார்த்து நம்ம செக் பண்ணி வாங்கணும் அப்படின்றத முழுசாக இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வீடியோ முழுசாக பாருங்கள். பாருங்கள், செகண்ட் ஹேண்ட் மிஷின் இது. இந்த மிஷினை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்ன்றதுனால தான் அந்த மிஷினை எடுத்து போடுறோம். அந்த மிஷினை வந்து ஒரு 2 வருஷத்து மிஷினு. எந்த ரேஞ்சில் இருக்குது, என்னென்ன பிரச்சனை வருது அது பார்த்தோங்கன்னா, இதில் வந்து முக்கியமாக 3 பேஸ் மிஷினுங்க. இது மோட்டர் எல்லாமே 3 பேஸுங்க. இதில் ஆயில் லீக்கிங்கு இது மாதிரி பிரச்சனைங்க ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக சுற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும். மிஷினை வந்து ஃபஸ்ட்டு துரு பிடிச்சிருக்கா அப்படின்னு, துருனா சிலும் பிடிச்சி அது ஒரு மாதிரி தின்னுட்டு இருக்கும்ல, அது எதுனா போயிருக்கா, எங்கேனா கட் ஆகிருக்கா அப்படின்ட்டு மிஷினை சுற்றி பாருங்கள். 2 தள்ளுவண்டி வந்துடும். இது கூட கலவை கொண்டு போய் கொட்டுறதுக்கு அது கூட இது மிஷின் ஒன்று, அப்புறமா மிக்சர் மிஷின் ஒன்று. இது 3 செட்டப் தான் இதுக்கு கூட சேருது. அப்புறம் நம்ம மிஷினை வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து ரன்னிங் மிஷின், பம்பு மிஷினு. இது வந்து வைப்ரேஷன் மிஷினு, பின்னாடி வைப்ரேஷனுக்கு. இது செட் எல்லா இதுவும் நல்லா ஆன் பண்ணி சுவிட்சும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது வந்து 1/2 HP மோட்ரு, எல்லாமே 3 பேஸ் தான். 1/2 HP மோட்ரு இது ரன்னிங் மோட்டருன்னு சொல்லுவாங்க. கல் அடிச்சுட்டு நவுந்து போகிறது. இதில் பார்க்க வேண்டியது அந்த செயின் கீழே வந்து இதுக்கு கீர் பாக்ஸ் இருக்கும், அது நம்ம கழட்டி பார்க்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி போகிறது பின்னாடி வருதான்னு சொல்லிட்டு அதை திருப்பி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆயிலு முக்கியமாக லீக் ஆகக்கூடாது. இதில் நம்மளே ஆயில் லீக் ஆகுது அப்படின்னா ஓரிங் போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பம்பில் ஹைட்ராலிக் இருக்குது பார்த்தீங்களா 2, அதில் இருக்கிற ஓரிங் போயிடுச்சு. அந்த ஓரிங்லாம் மாற்றினா கூட நிற்காது. அது நம்ம வந்து ஹைட்ராலிக்கை முழுசாக மாற்ற வேண்டியது இருக்கும். இது பாருங்கள் பம்பு, அந்த பம்புலேயும் ஆயில் லீக் ஆகுது. 2 வருஷம் ஆச்சுன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இது வந்து ஆயில் இப்போ அதில் ஊற்றி வைக்கிற இது. இதில் பாருங்கள், ஹைட்ராலிக்கில் ஆயில் லீக் ஆகுது லைட்டாக. அது நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே லீக் ஆகிட்டு தான் இருக்குது. நான் கேட்டேன் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி, அவங்க வந்து இது லீக் ஆகும், அது ஓரிங் மாற்றினாலும் நிற்காது, அப்படியே ஓட்டுங்க 1 வருஷம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க. இது எல்லாம் செகண்ட்ஸ் வாங்கும்போது இந்த பிரச்சனைலாம் இருக்கும். இது என்னென்னா, நான் செகண்ட்ஸ் வாங்குறது கஷ்டன்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம புதுசாக வாங்குவோங்க, அதில் இது வேறு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 2 HP மோட்ரு, 2 வைப்ரேட்டர் இருக்கணும். அது கம்மி வாங்காதீங்க. ஏன்னா கல்லோட வெயிட் வராது, கல் தூக்கி போட்டால் கல் உடையும். அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 வைப்ரேட்டர் தான் வாங்கணும். பின்னாடி நம்ம பம்பு மோட்ரு வந்து 3 HP, இது வந்து வைப்ரேட்டர் மோட்ரு 2 HP. இது வந்து ஹைட்ராலிக்கு. சென்ட்ரலில் ஒரு மோட்ரு வரும் இதுக்கு. இது வந்து நானே ஆல்ட்ரு பண்ணது. அது வேணும்னா நம்ம அங்கேயே பண்ணிக்கலாம். டோட்டலாக 3 வைப்ரேட்டர் இந்த மிஷினில் இருக்குது. சென்ட்ரு 1, 2 சைடு. இது வந்து 3 வைப்ரேட்டரு, 2 வைப்ரேட்டர் வரும், 1 வைப்ரேட்டரும் வரும். இதை பார்த்து வாங்கணும். அதுக்கு மேலே டவுட் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள், நான் பேசலாம், ஒன்றும் தப்பில்லை. நான் நம்பர் கொடுக்குறேன் இதில். அதுக்கப்புறம் இந்த என்ன பண்ணோன்னா, கல் வந்து அந்த அச்சு வந்து தேஞ்சிரும். அந்த தேஞ்சினுங்குதா இல்லையான்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த கல் சைடில் இந்த மாதிரி பிசிறி மேலே வரும், வச்சு அமுக்கும் போது தேஞ்சிட்டு இருக்கும். ஒரு 2 வருஷம் 1 வருஷம் ஆச்சுன்னா அது தேஞ்சிரும். அது தேயும் போது என்ன பண்ணணுன்னா, சைடில் பிசிறு நல்லா ஒயர் வருமா, அந்த அமுக்கும் போது அதில் சைடில் பிதுங்கின்னு வரும் கலவை. அப்போ நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங்கு கொஞ்சம் கெடும். அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதுக்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரேட் பேசலாம். பாருப்பா இப்படிலாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு கொஞ்சம் குறைக்கலாம். அதிகபட்சம் நீங்கள் மிஷினு என்ன ரேட்டுக்கு வாங்கலான்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். இது பாருங்கள், 4 இன்ச்சு கல், 8 கல் வந்துடும் இதில். அது 6 கல் வந்துடும். 6 இன்ச்சு கல் 5 வரும், 5 கல் வரும் அதில். இதில் 8 கல் வந்துடும். 4 இன்ச்சு கல் 8, 6 இன்ச்சு கல் வந்து 5. இது பாருங்கள் மிக்சர் மிஷினு. மிக்சர் மிஷினில் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த இந்த கையில் கீழே கலவை கொட்டுறவங்க பார்த்தியா, அதில் பல்லு செல்லுறது போயிடும் உள்ளே இருக்கிறது.
நம்ம திருப்பும் போது அது நல்லா கூட சேர்ந்து சுற்றுதா அப்படின்றத பார்க்கணும். இதை கழட்டி விட்டுட்டு நம்ம அப்படி சுற்றி பாருங்கள், மேலே கீழே சுற்றி பாருங்கள். சுற்றினா அது கூடவே அந்த மிக்சர் மிஷினு சாயணும் அந்தாட்டியும். அப்படி போகலாம் அந்த பல் போகலன்னு அர்த்தம். ஆச்சு அது கொஞ்சம் சுமாராக இருக்குதுன்னு அர்த்தம். அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் 2 வருஷம் ஆச்சு, நம்மளுக்கு நல்லா ஓடிட்டே தான் இருக்குது. இது வரலையும் எந்த பிரச்சனையும் வரல. சென்டர் ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணேன். அது அப்பப்போ நம்ம 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணிக்கணுங்கன்னா எல்லாம் கிறிஸ்லாம் உள்ளெல்லாம் அச்செல்லாம் மாற்றி போட்டோங்கன்னா நல்லா சரியாக போயிடும். இது பாருங்கள், இது வந்து 3 HP மோட்ரு. இந்த மோட்டருங்கெல்லாம் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். இது 3 HP பெல்ட். இது சிலது சைன் இது வரும், இந்த செயினுக்கு சத்தம் ஓவராக வரும்னு சொல்லிட்டு நான் பெல்ட் மாற்றிட்டேன். இது வந்து பெல்ட்டு சிங்கிள் பெல்ட்டு தான். டபுள் பெல்ட்டும் சில இடத்துல வரும், டபுள் பெல்ட்டும் சின்னது வரும். அதனால் இந்த பக்கம் 3 பேஸ் தான் எல்லாமே. இதில் போக வேண்டியது இந்த பல்லு தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது பாரு ஆஃப் கண்டிஷன் தான் இருக்குது. தேஞ்சிரும் அந்த பல்லு வந்து தேஞ்சிரும். அதுலேருந்து இதை பிடிச்சி சுற்றுறதா தான். இதுக்குள்ளே பேரிங் 2 வரும். அந்த பேரிங் எப்படி இருக்குது, அந்த பல்லு எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து பேசணும், அவ்வளோதான் விஷயம். பாருங்கள் இதெல்லாம் தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். 2 வருஷம் ஆச்சுன்னா இந்த ரேஞ்சு, இதை விட இன்னும் ஜாஸ்தி போகும். நம்ம நல்லா கரெக்டாக வச்சுங்கிறதுனால இந்த ரேஞ்சு இருக்குது. இதுக்குள்ளே நம்ம பேரிங் வரும் உள்ள. அந்த பேரிங்கு வந்து கஷ்டம், அப்படி சீக்கிரமாக போயிடும். அதில் நீங்கள் மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கடன்னு சத்தம் வரும் போயிருந்தா. அதுக்கெல்லாம் நீங்கள் அது போகாமல் இருக்காது, போயிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் அதை பார்த்து பேசுகிறதுக்கு கரெக்டாக இருக்குன்றது தான். இப்படியோ சுற்றி விட்டு நீங்கள் மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு இந்தமாதிரி சுற்றுங்க. இதை ஆன் பண்ணி இதை சுற்றி மோட்டர் ஓடினே இருக்கும். இது எல்லா பக்கமும் திருப்பி பாருங்கள். மோட்டரை ஓட விட்டுட்டு இது மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தம் அது சுற்றும் போது எங்கன்னா பேரிங் போயிருந்துச்சுன்னா நல்லா சவுண்டு கட்டன்னு வரும். வந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற பேரிங்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அது ஒன்றும் இல்லை, ஒரு 5000 அதிகபட்சம் 6-7 ரூபா செலவாகும். டோட்டலு இதில் இருக்கிற நம்ம பேரிங்க எல்லாத்தையும் புதுசாக போடணுன்னா கூட ஒரு 6000 செலவாகும். நீங்கள் செகண்ட்ஸ் வாங்கி ஒரு 10,000 டோட்டல் கம்பெனி அந்த இருக்கிற எல்லா மோட்டருக்கும் செலவு பண்ணுங்கன்னா புதுசாயிரும். இன்னும் 1 வருஷத்துக்கு எந்த ஒரு குறையுமே வராது. நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா தெரிஞ்ச மெக்கானிக்குங்களை பிடிச்சி 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் டோட்டலாக. அது அலபிரிக்ஸ் மிஷினு, மிக்சர் மிஷினு, இது எல்லாத்தையுமே ஒரு பார்வை பார்த்துக்கணுங்கன்னா நம்ம எப்பயுமே வேலை செய்யலாம். அந்த அச்சு மட்டும் கொஞ்சம் தேயும், அதுக்கு வெல்டு வச்சு ஏற்றிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். இது செய்ய முடியாத வேலை எதுவும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் ரேட் பேசும்போது கொஞ்சம் அடித்து பேசலாம். அதுக்காக தான் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். முழுசாக பாருங்கள் வீடியோவை, தான் பார்த்தா தான் தெரியும். அதுக்கோசரம் தான் முழுசாக வீடியோ பார்க்க சொல்கிறேன். நீங்கள் வந்து மிக்சர் மிஷினில் உள்ளே பார்க்கணும். பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து சிலது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட் செட் ஆகிரும். அதை பார்க்கணும். சிமெண்ட்லாம் செட் ஆகிடுச்சுன்னா ஒழுங்காக கலங்காது. அந்த கம்பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கம்பிலாம் சிலது தேஞ்சி கட் ஆகிடும். அதுங்கெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து பேசும்போது பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ரேஞ்சில் மிஷினு பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துருங்க. பார்த்துட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிங்கன்னா நான் இதை என்ன ரேட்டுக்கு வாங்கலான்றதை நான் சொல்கிறேன். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சிவப்பு கலர் பட்டன் அமுத்தி. தேங்க்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு.